இவர் ஏற்கனவே வெனிசுலாவை பிடிச்சிட்டார். அடுத்தது நைஜீரியாவை நோக்கி போயிட்டுருக்கார். இன்னைக்கு தேதியில் அமெரிக்காவை சீனாவிற்கு தேவையான பெட்ரோலில் உங்களுக்கு 35% ரஷ்யாவிலேருந்து வருது. ஸோ இந்த 3 நாடுகளையும் பிளாக் பண்ணால் அங்கே பெட்ரோல் போகாது. அவர்கள் பெட்ரோலுக்கு கஷ்டப்பட்டால் ரேர் எர்த் மினரல்ஸ்க்காக நம்ம அவங்க பின்னாடி போகிற மாதிரி நம்ம பின்னாலே அவங்க வரணும். அடுத்தது சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ போன்ற நாடுகள் உங்களுக்கு அமெரிக்கா கீழே வந்துருச்சு. இப்போ ஈராக்கை அழிச்சாச்சு. ஒரு நாளில் போய் ராத்திரியோட ராத்திரியாக வெனிசுலா அதிபரை கொண்டு வந்த மாதிரி இங்கே செய்ய முடியாது. ஸோ இப்போ இவங்க பிளான் பண்ணுறது எல்லாம் விமானங்களை வச்சுட்டு போட்டா. சென்ற முறை ஒரு 3 மாதம் முன்னாடி மேலேருந்து போட்டு 200 அடிக்கு கீழே இருக்கிற அணு ஆயுதங்களை அழிச்சோன்னாங்க. ஆனால் 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்பயும் அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குன்றாங்க. கண்டிப்பாக அமெரிக்கா வந்தால் ஈரானால் உடனடியாக ஜெயிக்க முடியாட்டியும் நேரடி போர் என்று வந்தால் தாங்க முடியாது. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 ட்ரில்லியன் கடன் அங்கே இருக்கிறது. அதை மறைப்பதற்கு உள்நாட்டில் தனக்கு பலம் இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் அதனால ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் பேர் வரணும்னு பண்ணுறாரு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், சரி எனக்கு லாபம்னா நான் வாங்குவேன், நீ குறைச்சி கொடுத்தா உங்ககிட்ட வாங்குறேன், ரஷ்யா குறைச்சி கொடுத்தா ரஷ்யா கிட்ட வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவரால் லாங் டேர்ம் வாரை நடத்த முடியாது. ஸோ எங்களுக்கு வார் வேண்டாம்னு சவுதி அரேபியா, கத்தார், இஸ்ரேல் உட்பட சொல்லிட்டு இருக்காங்க. பட் அழுத்தம் கொடுத்து, ஏன்னா ஏற்கனவே ஸோ இதுவே அவர்களுக்கு அழுத்தம் இருக்கிறது. ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, எங்கிட்ட எல்லாரும் வந்து டேடி டேடின்னு சொல்லிட்டு இப்போ மதர்னு இந்தியா கிட்ட போயிட்டீங்கன்னு ட்வீட் போட்டார். ஸோ இதோடைய பலன் ட்ரம்ப் புலம்பல்லையே தெரிஞ்சு, நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஃபாரின்லேருந்து டாலர் அனுப்பிச்சா அதை அமெரிக்கன் பாண்டில் வச்சுட்டு இருந்தோம். இப்போ அதற்கு பதிலாக தங்கமும் வெள்ளியுமாக உலகம் ஃபுல்லாக மாறிடுச்சு. அவர் பாண்டை இன்னைக்கு வருஷம் இப்போ $10 ட்ரில்லியன் அவருக்கு அடுத்த 6 மாதத்தில் முடிய போகுது. திருப்பி நோட் அடித்து கொடுத்தா அவர் நோட்டு ஈரான் மாதிரி ஆயிட போகுமோங்கிற பயம் வருது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எல்லாருமே பார்க்குறது என்னவா இருக்குன்னா, இந்த ஈரான் நாட்டை அமெரிக்கா ரொம்ப டார்கெட் பண்ணி, அதாவது அவங்க மேலே போர் தொடுக்குன்ற எண்ணத்தில் தான் அவருடைய அத்தனை போர் கப்பல்களும் ஈரான் நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் அதற்கு ரொம்ப கூட சலிச்சவங்க மாதிரி தெரியல. அங்கிருந்து ஈரான்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் காற்றை விதைத்தால் நீங்கள் சூறாவளியை அறுவடை செய்ய வேண்டிய நிலை வரும்னு எழுதிலாம் கூட வசனங்கள்லாம் கூட அங்கே இருக்குது. ஒரு இதில் ஓவியத்தில் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஈரானை ஏன் அமெரிக்கா இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி போய்கிட்டு இருக்கு? இந்த இடத்துல இந்தியாவுடைய ரோல் என்ன? அமைதியாக தான் இருப்பாங்களா, இல்லை சைலண்டாக ஏதாவது அவங்களுக்கான உதவிகளையும் செய்ய வாய்ப்பு இருக்கா? இல்லை, அமெரிக்காவுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா சைனாவை அடைக்கணும். ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைனில் போய் மாட்டிக்கிச்சு, அவங்களால வெளியில் ஒன்றும் பண்ண முடியல. பட் கடந்த 15 வருடமாக சீனா தன்னுடைய மேனுஃபேக்சரிங்கை அதிகப்படுத்திச்சு. அதில் மிக முக்கியமாக எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கட்டும், அதை விட முக்கியமாக ரேர் எர்த் மினரல்ஸ். ரேர் எர்த் மினரல்ஸ்னால் நம்மளுடைய இது நம்ம பேசுகிற மைக்குடைய மேக்னெட்லேருந்து கம்ப்யூட்டர் லேப்டாப்பு அல்லது மொபைலில் இருக்கிற இந்த மதர் போர்ட் சிப்பில் இருக்கிற அந்த சிலிக்கான் எல்லாமே அதில் வருது. ஸோ உலகத்தின் 85% ரேர் எர்த்தை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் இப்போ அந்த ரேர் எர்த்தை நோக்கி ரேர் எர்த்துங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. பீச்சில் இருக்கிற மணலில் கூட சிலிக்கான் இருக்கிறது. ஆனால் அதை பிரித்து எடுத்து பண்ணுறதுக்குரிய டெக்னாலஜி, மேன் பவர், இது எல்லாமும் இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளில் கிடையாது. அதை செய்யக்கூடிய பெரிய பலமுள்ள நாடுன்னா இந்தியாவாக தான் இருக்க முடியும். ஸோ இப்போ கனடாவில் கொஞ்சம் ரேர் எர்த் மினரல்ஸ் உண்டு. அதுக்கு அடுத்தது இவர் அடுத்ததாக டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கார் ட்ரம்ப்பு. கனடாவை தன்னுடைய 51வது பிரதேசமாக சேர்த்துப்பேன், அடுத்தது கிரீன்லாண்டை சேர்த்துப்பேன். கிரீன்லாண்டில் இருக்குது. பட் அந்த 2 நாடுகளுமே பெரும்பாலும் ஐஸில் இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய 2 நாடு, பெரிய நாடுன்னு சொன்னால் பரப்பளவில் ரஷ்யா, அதற்கு அடுத்தது கனடா. கூகுளில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் மக்கள் தொகை 5 கோடி தான் இருக்காங்கன்னா பெரும்பாலான பகுதிகள் ஐஸ்லேயே இருக்கிற நாடு. ஸோ கனடாவில்
இப்போ சீனாவை நோக்கி போயிட்டாங்க. ஸோ சீனாவிலேருந்து ஈவி கார்களை கொண்டு வந்தால் 100% இருந்த வரியை இப்போ 6% குறைச்சிருக்கார் ட்ரம்ப் அவர்கள். 2 நாள் போன வாரம் இதில் போய் பேசினப்ப நீங்கள்லாம் சூரிய பவர் போடுறீங்க, அது ஃபுல்லாக சீனா லாபம், சீனா சூரிய பவர் போடல, அதனால இனிமேல் சோலாருக்கு போவேன்றார். இப்போ இவர் ஏற்கனவே வெனிசுலாவை பிடிச்சிட்டார். அடுத்தது நைஜீரியாவை நோக்கி போயிட்டுருக்கார். இன்னைக்கு தேதியில் அமெரிக்காவை சீனாவிற்கு தேவையான பெட்ரோலில் உங்களுக்கு 35% ரஷ்யாவிலேருந்து வருது, 20% இதில் வெனிசுலாலேருந்து வருது, 15% ஈரான்லேருந்து வருது. ஸோ இந்த 3 நாடுகளையும் பிளாக் பண்ணால் அங்கே பெட்ரோல் போகாது. அவர்கள் பெட்ரோலுக்கு கஷ்டப்பட்டால் ரேர் மினரல்ஸ்க்காக நம்ம அவங்க பின்னாடி போகிற மாதிரி நம்ம பின்னாலே அவங்க வரணும். அடுத்தது சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ போன்ற நாடுகள் உங்களுக்கு அமெரிக்கா கீழே வந்துருச்சு. இப்போ ஈராக்கை அழிச்சாச்சு. ஸோ ஈரானையும் கட்டுப்பாட்டில் வரும். பட் ஈரான் என்பது இந்தியா போல ஒரு 3000 ஆண்டுகள் பழமையான நாகரீகம். அவங்க மதம் முஸ்லீமாக இருந்தாலும் இன்னும் அவர்கள் தங்களை பார்சி மொழி, பார்சி குழுன்னு அந்த வழக்கத்தை வச்சிட்டு இருக்காங்க. 9 கோடி கொண்ட மக்கள். வெறும் ஒரு நாளில் போய் ராத்திரியோட ராத்திரியாக வெனிசுலா அதிபரை கொண்டு வந்த மாதிரி இங்கே செய்ய முடியாது. அதனால ட்ரம்ப்பை பொறுத்தவரை, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு அமெரிக்க வீரர் இறந்தால் அந்த நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பலை வரும். பாடி பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நேரடியான போர்னு பண்ணால் கண்டிப்பாக இறப்புகள் வரும். ஏற்கனவே வியட்நாம் போராக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானில் அந்த இறப்புகள் தாங்க முடியாமல் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க பிளான் பண்ணுறது எல்லாம் விமானங்களை வச்சுட்டு போட்டா. சென்ற முறை ஒரு 3 மாதம் முன்னாடி மேலேருந்து போட்டு 200 அடிக்கு கீழே இருக்கிற அணு ஆயுதங்களை அழிச்சோன்னாங்க. ஆனால் 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இப்பயும் அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குன்றாங்க. சரி, ஈரான் கண்டிப்பாக அமெரிக்கா வந்தால் ஈரானால் உடனடியாக ஜெயிக்க முடியாட்டியும் நேரடி போர் என்று வந்தால் தாங்க முடியாது. இன்னொன்று, உலகத்திலேயே ஈரான் இன்னைக்கு மிக அதிகமான ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை வச்சுருக்காங்க. அவங்க அதில் 9000 கிலோமீட்டர் தாங்குன்றாங்க. நாங்கள் நினச்சா நேரடியாக நாங்கள் விட்டால் அமெரிக்காவுக்குள்ளே போகுன்றாங்க. அது கொஞ்சம் எக்ஸாகரேஷனாக இருந்தாலும் நிச்சயமாக இஸ்ரேல் அல்லது இவங்களை அடிக்கணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற கத்தார், சவுதி அரேபியா, இப்போ ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி அல்லது பாகிஸ்தான்லேருந்து வந்தால் அந்த நாடுகளை தாக்கும். ஸோ அமைதி வராது. இஸ்ரேல் எல்லோருமே வேண்டாம்ங்கிறாங்க. நேற்றைய தினம் ட்ரம்ப் எனக்கு அங்கேருந்து செய்தி வந்திருக்கிறது, நிறுத்தலாம், நாங்கள் பெட்ரோல் தரோன்னு வராங்க அப்படிங்கிறார். சரி, ட்ரம்ப்புடைய நோக்கம் பெட்ரோல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டில் இருக்கிற சாபஹார் என்ற போர்ட்டை கட்டி நம்ம இங்கேருந்து நேரடியாக கொண்டு வரத்துக்கு உரிய வழியை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இப்போ ட்ரம்ப் 6 மாதத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இப்பொழுது அந்த போரை அவர்கிட்ட ஈரான் நியூக்ளியரில் நாங்கள் சொல்கிறத கேட்குறோம், பெட்ரோலை நீங்கள் சொல்கிற மாதிரி விற்கிறோம், சீனாவுக்கு கம்மி ரேட்டில். ஏன்னா சீனாவுடைய ஒரே வேலை என்னென்னா எல்லார்ட்டையும் போயிட்டு கம்மி ரேட்டில் வாங்குறது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஏன்னா சீனாவுடைய உள்நாட்டு வளர்ச்சிங்கிறது ஆல்மோஸ்ட் டெட்டாக போயிடுச்சு. அந்த நாட்டுடைய ரியல் எஸ்டேட், இப்போ பில்டிங் கட்டி வச்சிட்டிங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு 3000 ரூபா, இடத்துடைய வேல்யூ 5000 ரூபா. ஆனால் 2000 ரூபாய்க்கு விற்றா கூட வாங்கிறதுக்கு இல்லைன்னு கிட்டத்தட்ட 50 ட்ரில்லியன் மதிப்பிற்குரிய வீடுகள் கட்டப்பட்டு சீனாவில் வாராக்கடன்களாக வங்கியில் சிக்கியிருக்கு. ஆனால் எக்ஸ்போர்ட்டை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதற்கு அவர்களுக்கு உதவுது இந்த கம்மி விலையில் கிடைக்கிற பெட்ரோல். ஸோ அதை பிளாக் பண்ணுவதற்காக வெனிசுலாவை பிடிச்சிருக்காரு. பட் வெனிசுலாவில் கிடைச்சிருக்கிற பெட்ரோல் என்னன்னு சொன்னால் பிட்டுமன் அதிகம், ஹெவி க்ரூடும்பாங்க. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உலகத்திலேயே இந்தியாவிலும் சீனாவிலும் தான் நல்ல ரிஃபைனரிஸ் இருக்கிறது. ஸோ அது பயனில்லை, அமெரிக்க நிறுவனங்களே வேண்டான்னு சொல்கிறாங்க. இன்னும் அங்கே போய் பெட்ரோலை எடுக்கணும்னு சொன்னால் மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது யூஸ் இல்லைன்னு சொல்லி அந்த நாட்டில் இப்பொழுது செய்கிற அமெரிக்க கம்பெனியே சொல்லுது. ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 ட்ரில்லியன் கடன் அங்கே இருக்கிறது. அதை மறைப்பதற்கு உள்நாட்டில் தனக்கு பலம் இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் இது ரஷ்யா உதவி செய்யும், சீனாவுடைய இது இருக்குது. பட் இதை தாண்டி அமெரிக்காவுடைய வெப்பன் பவர் என்பது ஏர் சுப்பீரியாரிட்டிலாம் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப்பும் இந்த வாரம் நடத்தாமையே அவர்களை தனக்கு வழி பண்ண முடியுமான்னு தான் பார்ப்பார். பட் அடுத்த 2 நாளில் இது ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இல்லை, அவர் தாக்கணும் அப்படின்னா இந்த காரணங்களை எல்லாம் ஐநாவும் ரொம்ப பெருசாக கேட்டுக்கிட்ட மாதிரி தெரியலை.
ஒரு நாட்டின் மீது இப்படி போய் நாங்கள் போர் தொடுப்போம்னு ஏன் ட்ரம்புக்கு மட்டும் இப்படி ஒரு சர்வாதிகாரம் எண்ணம் எதற்கு வருது? அமெரிக்கா ஏன் இது காலங்காலமாக அமெரிக்கா மட்டும்தான் இந்த ஒரு வழியை மேற்கொண்டுகிட்டே இருக்காங்க. பாக்கியா இப்படி போயிட்டு ஒரு நாடு மேலே போயிட்டு போர் தொடுக்கிறதோ அவங்க சண்டை போடுறதோ மற்ற எந்த நாடுகளும் செய்த மாதிரி தெரியலையே. இப்போ உக்ரைன் ரஷ்யா போரா இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு காரணத்தை சொல்லி தான் சண்டை நடக்குது. அமெரிக்கா மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைப்பாடு எப்போ பார்த்தாலும் எடுக்குது? இவங்களுக்கு ஒரு முடிவு, இவங்களை ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய எண்ணம் யாருக்குமே உலகத்தில் கிடையாதா? இல்லை, அந்த அளவுக்கு தன்னுடைய பலத்தை வளர்த்து கொண்டு விட்டாங்க. அதாவது இன்னைக்கு உலகத்தில் இந்தியாவுடைய ஜிடிபி நம்ம 4.2ங்கிறோம், அமெரிக்காவது 23. சரி, எந்த ஒரு ஐரோப்பிய நாடும், ஏன்னா இப்போ நம்ம 3வது 4வதுன்னா நமக்கு மேலே ஜப்பான் மட்டும்தான் இருக்குன்னா நமக்கு கீழே தான் ஃப்ரான்ஸு, பிரிட்டனு, ஜெர்மனி எல்லாமே கீழே போயிடுச்சுன்னால் அவங்க ஜிடிபி எல்லாம் குறைவு, அவர்களால் வாங்கும் சக்தியும் குறைவாக போயிட்டு வருது. இன்னொன்று ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது மக்கள் தொகை பிறப்பு. இப்போ ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவின்னா அவங்க 2 குழந்தை பெற்றுக்கிட்டா அதே பாப்புலேஷன் மெயின்டைன் ஆகும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ இந்தியாவில் 2.1 இருந்துச்சு. அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த 140 கோடி இப்போ அது குறைஞ்சி 1.8 குறைஞ்சிருக்கு. ஐரோப்பாவில் பெரும்பான்மையான நாடுகளில் 1 ஒட்டி இருக்கிறது. அப்போ அவங்க குழந்தை பெற்றுக்கல. அப்போ அவங்களுக்கு வேலைக்காக அரபு நாட்டிலேருந்து அகதிகளாக போனவர்கள், பிலிப்பைன்ஸு, பங்களாதேஷ், பாகிஸ்தான்லேருந்து போய் அங்கும் இஸ்லாம் வளர்ந்து டெரரிசம் வளர்கிறது. ஸோ இதையெல்லாம் அடக்குவதற்கு இன்னொரு பக்கம் நேற்றுக்கு நம்ம பேசுகிற நேரத்தில் ஐரோப்பாவோடு மதர் ஆஃப் ஆல் அக்ரிமெண்ட்ஸ்னு போட்டு இந்தியாவிலிருந்து தடையற்ற வர்த்தகத்துக்குரிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவர்கள் என்னென்னா நீங்கள் சொன்ன அந்த உக்ரைனே என்னென்னா உக்ரைனை இது அந்த நேட்டோ அமைப்பில் சேர்த்து விட்டு அவங்க அந்த இன்னொரு நாடு அந்த நாட்டுக்கு போர் வந்தால் இந்த 28 நாடும் அவங்களுக்கு உதவி செய்யணும். அதை தடுக்கிறதுக்கு தான் ட்ரம்ப் போருக்கு வந்தார். ஸோ அமெரிக்கா தன்னை நிலைநிறுத்தணும்னா இராணுவ பலத்தை நோக்கி தான் போயிடுச்சு. பட் இது எல்லாமே அடுத்து வர தேர்தலில் ட்ரம்ப்பால் ஜெயிக்க முடியுமா? ட்ரம்ப்புக்கு அந்த நாட்டில் 2 வருடத்திற்கு ஒரு முறை காங்கிரஸுக்கும் 6 வருஷத்துக்கு ஒரு தடவை செனட்டு, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனாதிபதி. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனாதிபதி 2 தடவை தான் இருக்க முடியும். இவர் ஏற்கனவே இருந்துட்டார். ஸோ இந்த வருட இறுதியில் காங்கிரஸ் எலெக்ஷனில் இவர் பெரிய வெற்றி பெற முடியாது. நியூயார்க்கில் நமக்கே தெரியும், மேயர் இவருடைய கட்சி இல்லாமையே போயிடுச்சு. அதனால ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் பேர் வரணும்னு பண்ணுறாரு. தன்னுடைய 38 ட்ரில்லியன் கடனை அடுத்த நாட்டு பெட்ரோலை வச்சு அழிச்சிடலாம், எங்கிட்ட பெட்ரோல் பலம் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறார். பட் வெனிசுலா இருக்கிற பெட்ரோலியம் யூஸ் இல்லை, ஈரான் கட்டுப்பாட்டில் வந்துருச்சுன்னால் அடுத்தது அவங்க நாட்டில் இருக்கிற பெட்ரோலையும் விற்கணும்னு பார்க்குறாரு. இந்தியாவே போன மாதம் 10% ஆஃப் நம்மளுடைய எல்பிஜியை அமெரிக்காட்ட லாங் டேர்ம் கான்ட்ராக்டில் நாம் இப்பொழுது கத்தார்ட்டிருந்தோ இல்லை சவுதியிலேருந்து வாங்குறத விட ஒரு 15% கம்மி ரேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் சரி, எனக்கு லாபம்னா நான் வாங்குவேன், நீ குறைச்சி கொடுத்தா உங்ககிட்ட வாங்குறேன், ரஷ்யா குறைச்சி கொடுத்தா ரஷ்யா கிட்ட வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவரால் லாங் டேர்ம் வாரை நடத்த முடியாது. பட் ஷார்ட் டேர்ம் வார் முழுக்க விமானத்தால் நடந்தால், ஏன்னா நேற்றைய தினம் ஒரு விளக்கம் வந்திருக்கிறது, அவங்க வச்சிருக்கிற ஒரு பர்டிகுலர் இதை லேசர் பீம் மாதிரி அனுப்பிச்சிட்டா அந்த நாட்டில் இருக்கிற எல்லார் மீதும் ஒரு வெப்பன் மாதிரி மூக்கில் ரத்தம் அமைங்கிடுவாங்க. அவங்க நாட்டு ரேடார் ஒர்க் பண்ணாமல் குண்டு போட்டுட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஈரானில் பண்ண முடியுமா அப்படி ஒரு பயம் கொடுக்கறதுக்காக நேற்றுக்கு இதை பற்றி சொல்லியிருக்காரான்னு தெரியல. பட் ஷார்ட் டேர்ம் வாரில் ஏர் பவர் பண்ண முடியும், பட் லாங் டேர்மில் அது ஜெயிக்க முடியாது. ஸோ எங்களுக்கு வார் வேண்டாம்னு சவுதி அரேபியா, கத்தார், இஸ்ரேல் உட்பட சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அழுத்தம் கொடுத்து, ஏன்னா ஏற்கனவே ஈரானுடைய பணம் இன்றைக்கி நம்ம நாட்டுடைய ரூபா மதிப்பு 92க்கு மேலே போயிடுச்சுன்னு நம்ம எதிர்கட்சிகள் கூறுறாங்க. ஈரானுடைய 1.5 லட்சம் ரியால் கொடுத்தா தான் $1 வாங்க முடியும். அஃபிஷியல் 8 லட்சம் இருந்தது, நேற்றைய 2 நாளில் 11 லட்சத்தை தாண்டி போகுது. ஸோ இதுவே அவர்களுக்கு அழுத்தம் இருக்கிறது. அடுத்த சில நாட்களில் அவர்கள் அமெரிக்காவோட பேசி வாரை தவிர்க்கக்கூடும். இல்லை ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன வார் ஒரு நாள் குண்டு போட்டுட்டு நான் வெற்றி பெற்றேன்னு சொல்லிகிட்டு இருக்கலாம். போன முறை ஒன்றும் நடக்கலை, அது மாதிரி பண்ணலாம். அவரை பொறுத்த வரைக்கும் பேப்பரில் பேர் வரணும். நம்ம வடிவேலு படத்தில் ஒன்று சொல்லியிருப்பார், ஒரு பொலிட்டீஷியன் தூங்குனா கூட காலை ஆட்டிகிட்டு இருக்கணும், இல்லாட்டி செத்து போயிட்டோங்கிற மாதிரி. அதனால் பேப்பரில் பேர் வரத்துக்கு அவர் ஏதாவது பண்ணிகிட்ருப்பார். காலையில் ஒன்று சொல்லுவார், சாயங்காலம் மாற்றி சொல்லுவார். ஸோ ட்ரம்ப் முடிந்தவரை தவிர்ப்பார், பட் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போய் தவிர்த்திடுவார் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், அதே நேரத்தில் இப்போ நம்ம யூஎனோட இந்த ஐரோப்பிய நாடுகளோடு போட்ட அந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தின் ரீதியாக என்னென்ன வகையான பொருட்களுடைய விலைகள்லாம் குறைய வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம நிறைய அந்த அயல்நாட்டு கார்களுடைய ரேட்லாம் இங்கே குறைகிறதுக்கு, டாக்ஸ் குறைகிறதுக்குலாம் ஃப்ரீன்ற மாதிரிலாம் பேசப்பட்டது. என்னென்ன மாதிரியான பொருட்களுக்கு அந்த ஒரு வரி, நமக்கான அந்த
ஒரு எக்கனாமிக் பவர் இதில் ஏதாச்சும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, மெயினாக 2 விஷயம். அவர்கள் இன்னைக்கு நீங்கள் நல்ல மிஷின்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அதில் இரும்பு தயாரிக்கிறதுனா குரூப். இது நீங்கள் இன்றைக்கி ரோடு போடுறேன்னு பார்க்குறோமே, எங்கே போட்டாலும் நம்ம சின்ன வயசில் இருந்த பொழுது வீட்டில் காங்கிரீட் மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெடி மிக்ஸ்னு வருது. ரெடி மிக்ஸ் காங்கிரீட்டில் 10க்கு 7 வண்டி பார்த்தா இருக்கும் கம்பெனி ஜெர்மன் கம்பெனி. அவர்கள் ஏற்கனவே முதலீடு போட்டு இங்கேயே இருக்காங்க. இது மாதிரி ஹை அண்ட் இன்ஜினியரிங் பொருளில் அவங்கக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்ஸ்லேயும் மெர்சிடஸ் பென்ஸு, ரோல்ஸ் ராய்ஸு, இது இந்த மாதிரி ஹை அண்ட் கார்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தில்னா 1500 யூரோக்கு மேலே இருக்கிற கார்ஸ்ன்ட்டாங்க. அப்போ 16 லட்சம் ஆகிடுது. ஸோ 16 லட்சத்துக்குள்ளே நம்ம பயன்படுத்திக்கிற, அதுவும் வருடத்துக்கு 2.5 லட்சம் கார் அடுத்த 5 வருடத்தில் 15% குறைஞ்சிரும்னு இருக்காங்க. ஸோ நம்ம வாங்குகிற கார்கள் பெரும்பாலான இங்கே இப்போ விற்கிற கார்கள் 5லேருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு. ஆனால் 15 லட்சம் மேலே போல ரோல்ஸ் ராய்ஸு, BMW அந்த மாதிரி கார்கள் வாங்குபவர்களுக்கு குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிருந்து இப்போ ஏற்கனவே கோட்டான்னு இருந்தது. நம்ம எஸ்பெஷலி இப்போ திருப்பூர் டெக்ஸ்டைல் ஏர்போர்ட், அப்போ இந்தியாவிலேருந்து இவ்வளோ தான் வாங்கலான்னு இருந்தது. இப்போ ஃப்ரீயாக யார் அதிகமாக வேகமாக கொடுக்கறது. இன்றைக்கி பங்களாதேஷ் மிக அதிக உற்பத்தியில் இருந்தாங்கன்னா அந்த நாட்டில் டெக்ஸ்டைல் பருத்தி கிடையாது. இந்தியா பருத்தியை கம்மி விலையில் கொடுத்து டெக்னாலஜி மிஷின்ஸை அதை தாண்டி நம்மளுடைய பாம்பே போர்ட்லையும் கல்கத்தா போர்ட்லையும் அவங்களுக்கு தனி இது கொடுத்தாங்க. இப்போ நேரடியாக இப்போ ஐரோப்பா நம்மகிட்டயே வாங்குறான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏற்றுமதி அங்கே போயிடும். அமெரிக்கா வாங்காததை இவர்கள் வாங்குவார்கள். ஸோ அதனால இந்திய பொருட்களுக்கு 99% பொருட்களுக்கு அவர்கள் ஃப்ரீ மூமெண்ட்டுக்கும் டாக்ஸையும் குறைக்கிறாங்க. நம்ம அந்த நாட்டின் 97% கொடுக்குறோம். அதே சமயத்தில் இந்தியாவின் விவசாயத்துக்கு பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுனால அவர்களுடைய விவசாய பொருட்கள் இலவசமாக இங்கே வர முடியாது. ஸோ உலகத்தின் மொத்த சந்தையில் கிட்டத்தட்ட 20% அந்த நாடுகள். இந்தியா 4வது ஜிடிபிக்கு ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதனால இந்த 2 நாடுகளும் சேர்ந்தால் ஏற்கனவே நம்ம அவங்ககிட்டருந்து வாங்குறது 60, ஏற்றுமதி 120 பண்ணுறோம். ஸோ நமக்கு ஏற்றுமதி அதிகமாகத்தான் இருக்கிறது. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸு. இன்றைக்கி படித்து முடிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்போ அமெரிக்காவில் போய் 1 வருஷம் வெளிநாட்டில் படிக்கணும்னா 20 லட்ச ரூபா செலவாகுது. ஆனால் அமெரிக்கா போகிறவன்லாம் இன்னும் அங்கேயே வேலை கிடைக்கணும்னா, இப்போ அமெரிக்கா என்ன சொல்லிட்டான், இங்கே வேலை கிடையான்ட்டான். இப்போ நேற்றைக்கு அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, அங்கே படித்த பிறகு 9 மாதங்கள் நீங்கள் அங்கே ட்ரைனிங் போன்ற பீரியடுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ படிச்சுட்டு போகிற மாணவனுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வேணும், எங்கள் நாட்டில் வந்து டெவலப் பண்ணுங்கன்றாங்க. ஸோ இந்தியாவுடைய பலத்தை அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க, அவங்க பலத்தை இங்கே யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ட்ரம்ப் என்ன சொல்லுவார்னா, நான் அரிசி தரேன், நீ உமியை எடுத்துக்கோம்பாரு. நீங்கள் அரிசி கொடுக்கணும், ஆனால் அவர் நமக்கு உமியத்தான் கொடுப்பாரு. ஆனால் இங்கே 2 பேரும் ஜெயிக்கிற மாதிரி ஒரு வின் சுச்சுவேஷனில் போட்டிருக்கு. அடுத்தது நம்ம மக்களுக்கெல்லாம் வேணும்னு சொன்னால் வைன் என்று சொன்னாலே ஃப்ரெஞ்சு வைன் தான் பேர். ஸோ அந்த மாதிரி காஸ்ட்லி வைன்ஸுக்கு இப்போ 200% டேக்ஸ்லேருந்து 40%ஆக ஒவ்வொரு பீரியட் குறைய போகுது. குறைந்தபட்ச பாட்டில் 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறது தான் உடனடியாக குறையும். அதனால லாங் டேர்மில் பல பெனிஃபிட்டுகள் இது வரும். இந்தியாவிலேருந்து இன்ஜினியர்ஸுக்கு அங்கே வேலை கிடைக்கும். நல்ல ஹை அண்ட் மிஷின்ஸுக்கு நம்ம இப்போ 10% டேக்ஸில் கொண்டு வர போகிறோம். ஸோ உற்பத்தி பெருகும். ஸோ இந்தியா அடுத்தது பிளேன்ஸ், ஏரோப்ளேன், இந்த டெக்னாலஜிகள்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வின் சுச்சுவேஷன் மிகப்பெரிய அளவில் வரும். நேத்தைக்கே ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, எங்கிட்ட எல்லாரும் வந்து டேடின்னு சொல்லிட்டு இப்போ மதர்னு இந்தியா கிட்ட போயிட்டீங்கன்னு ட்வீட் போட்டாரு. ஸோ இதோடைய பலன் ட்ரம்ப் புலம்பல்லையே தெரிஞ்சிச்சு. அவர் எதுக்காக இப்படி ஒரு புலம்பல்? ஏன்னா ரஷ்யா கிட்டே இருந்து எண்ணெய் வாங்குறதை நிப்பாட்டுன்னு சொல்லி நான் அவங்க மேலே டேக்ஸ் போட்டேன், நீங்கள் இது மாதிரி எதுவுமே டேக்ஸ் போடாமல் போய் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு ட்ரம்ப் சொல்கிறதுடைய காரணம் இல்லை சார். அதாவது முன்னாடி என்னன்னா ஐநா சபைன்னு ஒன்று இருந்தது, அது ட்ரேடுக்கு கிடையாது. அதை தாண்டி ஆசியான்னு அந்த நாடுகள், பசிபிக் நாடுகள்னு ஒன்று, நம்ம சார்க்குன்னு போட்டோம். ஆனால் ஆசியான் பசிபிக்கில் உலகின் பெரிய நாடுகள் இருக்குது. அந்த 15 நாட்டில் சீனாவை இந்தியா இல்லை, ஆனால் அதில் இருக்கிற 14 நாடுகளோடு இந்தியா ஒப்பந்தம் போட்டுக்கிச்சு. இப்போ 28 நாடுகளோடு சேர்ந்துச்சு. ஸோ இப்படி பண்ணும் பொழுது இனிமேல் நீங்கள் ஒரு நாடு மிரட்டுச்சுன்னா அடுத்தது பார்த்தா கோல்டு. இப்போ இந்தியாவில் ஒரு காலகட்டத்தில் 1991 90களில் சந்திரசேகர் ஆட்சியில் கடன் வாங்குறதுக்கே வழி இல்லாமல் இந்தியா 500 டன் கோல்டை கொண்டு போய் லண்டனில் வச்சு கடன் வாங்கினோம். இத்தனை வருடங்கள்
மீட்கப்பட்டும் அங்கேயே இருந்துச்சு. அதை இந்தியா வாங்கிடுச்சு. நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஃபாரின்லேருந்து டாலர் அனுப்பிச்சா அதை அமெரிக்கன் பாண்டில் வச்சுட்டு இருந்தோம். இப்போ அதற்கு பதிலாக தங்கமும் வெள்ளியுமாக உலகம் ஃபுல்லாக மாறிடுச்சு. ஸோ இதையெல்லாம் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்திருக்கு. அவர் பாண்டை இன்னைக்கு வருஷம் இப்போ $10 ட்ரில்லியன் அவருக்கு அடுத்த 6 மாதத்துல முடிய போகுது. திருப்பி நோட் அடித்து கொடுத்தா அவர் நோட்டு ஈரான் மாதிரி ஆகிட போகுமோங்கிற பயம் வருது. ஸோ பெட்ரோ டாலர் இது ஏற்கனவே 2022 முடிஞ்சிடுச்சு. ஸோ அவர் ஆயுத பலத்தால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த டாலர் பலத்தை நிலை வைக்கணும்னு பார்க்குறார். ரொம்ப நாளைக்கு முடியாது, அடுத்த ஒரு 4-5 வருஷம் முடியும். பட் இந்த பீரியடுக்குள்ள இந்தியா இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக, ஏன்னா நம்மளுடைய வாங்கும் சக்தி அதிகமாச்சுன்னா, இப்போ சீனாவில் முஸ்லீம்களை உய்கூருங்கிற இடத்துல வதை வகாம்னு வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இப்போ குரானையே மாற்றி எழுதி கொடுத்து நீங்கள் தாடி வைக்கக்கூடாது இது வைக்கக்கூடாதுன்னெலாம் மாற்றி, ஆனால் சவுதி அரேபியா கிங் அங்கே போனால் நீங்கள் சீனாவில் வாழ்ந்தால் சீனராகத்தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்தால் இந்தியாவை பற்றி விமர்சனம். பட் இந்தியாவுடைய வாங்கும் சக்தி அதிகமாக ஒன்றுமில்லை. 2 நாள் முன்னாடி UAE பிரசிடென்ட் இளவரசர் இங்கே வந்தார். இந்தியாவில் அவர் இருந்த நேரம் 2 மணி நேரம், ஆனால் அவர் டிராவலிங் டைம் 7 மணி நேரம். சரியா? இங்கே போய் ஒப்பந்தம் போட்டுட்டு பாகிஸ்தானோடு ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டார். ஏன்னா சவுதி அரேபியா அமெரிக்காவோடு சேர்ந்துக்கிட்டு ஏமன்லேருந்து UAE விரட்டிடுச்சு. ஸோ இனிமேல் இந்தியாவுடைய துணை நமக்கு வேண்டும்னு எல்லா நாடுகளும் ஃபீல் செய்து இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூரில் செய்த டெக்னாலஜிக்கல் சேஞ்சு. சார், அவன் ஒரு ட்ரோன் $30 லட்சம் ட்ரோனை 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தின 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சுடுற L-70 கன்னை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஷூட் பண்ணணும்னு AI வச்சு இம்ப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த குண்டுக்கு விலை 2000 ரூபா, அவனுடைய ட்ரோன் $30 லட்சம். அதே நீங்கள் இஸ்ரேல் யூஸ் பண்ணுற அயர்ன் டோமை யூஸ் பண்ணிங்கன்னா $30 லட்சம் இதை அடிக்கிறதுக்கு $50 லட்சம் ஏவுகணையை பயன்படுத்தணும். ஸோ இந்தியா கிட்ட இருக்கிற AI டெக்னாலஜி இதையெல்லாம் எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கிறது. ஸோ இந்தியா உற்பத்தி செய்யும் நாடாக மாறுகிறது. அதனால் இது வின்-வின் சிச்சுவேஷன். ட்ரம்ப்புக்கு இந்தியாவுடைய துணை தேவை, ஆனால் தனக்கு பப்பட்டாக நான் கேட்குற மாதிரி ஒரு இப்போ பிரைம் மினிஸ்டர் வேணும்னு நினைக்கிறார். அவரே பலமுறை சொல்லிட்டாரு, என்னுடைய நெருங்கிய நண்பர், ஆனால் அவர் இந்தியாவுக்காக பார்ப்பார். இந்தியா பிரதமர் இந்தியாவுக்காக பார்த்தா தப்பா? நம்மளும் சந்தோஷம்தான் படணும். ஸோ அடுத்த 5 வருடங்களில் இந்தியாவை வல்லரசாக கொண்டு போவதற்கு இது நிச்சயமாக உதவி செய்யும். உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பயன்படுத்த நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.